மண்டே ஈவினிங் வாய்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி உள்ளது. வீடியோ 2 நாளைக்கு முன்னாடி உள்ளது தான். நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லா க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்பாடான்னு வீட்டு ஃபுல்லாக சுற்றி ஒரு சரௌண்டிங் பார்த்துட்டு அழகாக நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுருக்கோமேன்னு பார்த்துட்டு ஊருக்கு போனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது நிலமையே வேறு மாதிரி இருக்குது. அதை வேற உங்கள்கிட்ட காமிச்சு உங்களை வேற டயர்டாக்கணுமா, நம்ம டயர்டானதே போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு, அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட் வீடியோ கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் நேற்று பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலை, அதோட அப்டேட்டுமே என்னால் கொடுக்க முடியல. நேற்று ஊருக்கு போயிருந்தேன், இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்தனால என்னால் பண்ண முடியலை. நாளையில இருந்து டெய்லி அப்டேட் கண்டிப்பாக வந்துடும், செக் பண்ணி பாருங்க. அன்னைக்கு 10 பேரோட பிரார்த்தனைகள் பார்க்கலாமா. சாந்தி எம் கடன் பிரச்சனை தீர்ந்தது. மோனிஷா ராஜா கடன் பிரச்சனை தீர்ந்தது. கணவன் மனைவி ஒற்றுமை. சத்யகுமார் கணவன் மனைவி ஒற்றுமை. ருக்மணி லைஃப் சகல சௌபாகியமான வாழ்க்கை. மைதிலி அவர்களின் தம்பி குடும்பத்திற்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. மீனா கணவன் மனைவி இருவருக்கும் நல்ல வேலை கிடைத்தது, கை நிறைய சம்பளம். நந்தினி குழந்தை பாக்கியம் கிடைத்தது. பரிமலா தேவி மகளின் திருமணம் இனிதே நடந்தது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 100 பேர் அச்சீவ்மெண்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 35 பேர் கவுண்டிங்கில் வந்திருக்காங்க. பட் அவங்களோட பேர்கள் எதுவும் எழுதலை. உங்களோட பிரார்த்தனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தாலும் அதை எனக்கு தெரிவிச்சிருங்க. நன்றி.